4 முறை எம்எல்ஏவாக இருந்த பீமா பார்த்தியை தோற்கடித்து வெற்றியை உறுதி செய்து இருக்கிறார் சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங். யார் இந்த சங்கர் சிங்? சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றது எப்படி? பீகார் மாநிலம் ரூபாலி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற்று அதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடந்தது. இதில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றிருப்பது கவனிக்க வைத்திருக்கிறது. அங்கு ஐக்கிய ஜனதா தள கட்சி சார்பாக கலாதர் பிரசாத் மண்டல், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பீமா பார்த்தி ஆகியோர் களத்தில் இருந்தனர். இப்படியாக சக்தி வாய்ந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இருந்தும் அவர்களை பின்னுக்கு தள்ளி சுமார் 8000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் சங்கர் சிங். யார் இந்த சங்கர் சிங்? இந்த முறை ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி வேட்பாளராக களமிறங்கி இருக்கும் பீமா பார்த்தி தான் கடந்த 2020ஆம் ஆண்டில் ஐக்கிய ஜனதா தள கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். அந்த தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி வேட்பாளராக களம் கண்ட சங்கர் சிங்கை 19,330 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றியை பதிவு செய்திருந்தார் பீமா பார்த்தி. ரூபாலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது பூர்ணியா மக்களவை தொகுதியின் கீழ் வருகிறது. 2024 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ் ரஞ்சன் அலியாஸ் என்கிற பப்பு யாதவுக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே பூர்ணியா மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினார் பப்பு யாதவ். ஐக்கிய ஜனதா தள கட்சியின் சந்தோஷ் குமாரை தோற்கடித்து 23,847 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருந்தார். இவரை தொடர்ந்து தற்போது சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய சங்கர் சிங் வெற்றியை பதிவு செய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஆகவே இந்த தொகுதியை பொறுத்தவரை சுயேட்சைகளுக்கு கை கொடுக்கும் தொகுதியாக இது மாறி இருக்கிறது. பிப்ரவரி 2005 முதல் நவம்பர் 2005 வரை லோக் ஜனசக்தி கட்சியின் ரூபாலி தொகுதி எம்எல்ஏவாக சங்கர் சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பின் அந்த கட்சியிலிருந்து விலகியவர் வடக்கு பீகார் விடுதலை இராணுவத்தின் தளபதியாக, அதாவது நார்த் பீகார் லிபரேஷன் ஆர்மியின் கமாண்டர் என அறியப்பட்டவர்தான் சங்கர் சிங். அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக வலம் வந்தார். இந்த அமைப்பு படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய, மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் சங்கர் சிங். எனவே இம்முறை பரப்புரைகளை தீவிரமாக மேற்கொண்டு சுயேட்சையாக களம் இறங்கி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.